அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா, இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 22ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 11 நாளில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான இந்த வழிபாடு. கண்டிப்பாக நாளைய தினத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. விநாயக பெருமானுக்கு மிகவும் விசேஷமாக திகழக்கூடிய ஒரு திதி என்றால் அது சதுர்த்தி திதி தான். அதிலும் குறிப்பாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை நாம் மகா சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவோம். அன்றைய தினம் முடிந்த அளவிற்கு விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது எந்த முறையில் நம்முடைய கோரிக்கைகளை விநாயக பெருமானிடம் வைக்க வேண்டும், அதை எப்படி விரைவிலேயே நிறைவேற்றி தருவார் என்பதை நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு தெய்வ வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் முதலில் நாம் விநாயக பெருமானை வழிபட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தெய்வ வழிபாட்டையே எந்தவித தடையும் இல்லாமல் நம்மால் மேற்கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. தெய்வ வழிபாட்டிற்கே முதலில் விநாயகரை தான் வழிபட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கு கண்டிப்பாக நாம் எல்லோரும் விநாயக பெருமானை வழிபட வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்குரிய மிகவும் விசேஷகரமான மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சமமான வழிபாட்டை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். இந்த வழிபாட்டை வியாழக்கிழமை அன்று மாலை 6:15க்கு மேல் செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் சதுர்த்தி திதி ஆரம்பம் ஆகிறது. தேய்பிறை சதுர்த்தி என்பதால் மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் நம்முடைய வீட்டில் விநாயகரின் சிலை இருக்கும் பட்சத்தில் நம்மால் முடிந்த அளவிற்கு சந்தனம், மஞ்சள், பால், தயிர், தேன் போன்ற பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யலாம். கண்டிப்பான முறையில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லை வைக்க வேண்டும். இதோடு எருக்கம் பூ கிடைத்தால் அந்த பூவையும் வைக்கலாம். செம்பருத்தி பூ வைக்கலாம். அன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களையும் வைத்து விநாயக பெருமானை அலங்காரம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக விநாயக பெருமானுக்கு பிடித்தமான கொழுக்கட்டை அன்று வியாழக்கிழமை என்பதால் சுண்டல், சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். இப்படி செய்த பிறகு கண்டிப்பான முறையில் அன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு உரிய விநாயகர் அகவலை முழு மனதோடு பாராயணம் செய்ய வேண்டும். இப்படி செய்து முடித்த பிறகு கையில் 1 ரூபாயை வைத்துக்கொண்டு லக்ஷ்மி கணபதி மந்திரத்தையும் கூற வேண்டும். அப்படி கூறி முடித்த பிறகு நம்முடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை விநாயக பெருமானிடம் கூறிவிட்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து அப்படியே விநாயகரின் பாதத்தில் வைத்துவிட வேண்டும். நாம் வைத்த கோரிக்கை நிறைவேறியதும் அந்த 1 ரூபாய் நாணயத்தை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலய உண்டியலில் சேர்த்துவிட்டு விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும். அந்த லக்ஷ்மி கணபதி மந்திரம் என்னதுன்னா, ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய லக்ஷ்மி கணபதியே வர வரத சர்வ தனமே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய லக்ஷ்மி கணபதியே வர வரத சர்வ தனமே வசமானய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை குறைந்தது 5 முறை அல்லது 7 முறை கூற வேண்டும். தங்களால் இயலும் பட்சத்தில் தினமும் இந்த மந்திரத்தை கூறி வரலட்சுமி கணபதியின் அருளால் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். இறைவனின் அருள் இருந்தால்தான் நமக்கு பணப்பிரச்சனை என்பது நீங்கும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். இந்த எளிமையான சூட்சமமான பரிகாரத்தை விநாயக பெருமானின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரிடம் சரணாகதி அடைந்து செய்பவர்களுக்கு அவர்களின் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வழிபாட்டை முழு மனதோடு நீங்கள் செய்யுங்கள். இதற்கு நீங்கள் எந்த செலவும் செய்ய போவதில்லை. விநாயக பெருமானின் படத்திற்கு பூஜை செய்து அபிஷேகம் செய்து வணங்க போறீங்க, அவ்வளோதான். அதோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல போறீங்க. இதோட நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். விநாயக பெருமான் அவதரித்த மாதமான ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம எல்லாரும் சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்றோம். வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரிய கிழமையாக கருதப்படுகிறது. குரு பகவானுக்குரிய கிழமையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி என்பது ஒரு பக்கம் இருக்க, அன்றைய தினம் வாஸ்து நாளும் என்பதால் வாஸ்து பகவானின் அருளையும் நம்மால் பெற முடியும். இவர்கள் மூவரின் அருளையும் பெறுவதற்குரிய நாளாக அன்றைய தினம் திகழ்கிறது. இந்த நிகழ்வு 18 வருடங்களுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த நாளில் நம்ம எந்த முறையில் வழிபாடு செய்யலாம்?
சதுர்த்தி என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த திதி. இதில் வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி 2 திதிகள் வருது. தேய்பிறை சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி என்று சொல்வோம். நிலவு எப்படி தேய்ந்து கொண்டே செல்கிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடம் தேய்ந்து கொண்டே போக வேண்டும் என்பதற்காக தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடங்கள் தீர்க்கும் சதுர்த்தி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமான் தோன்றிய ஆவணி மாதத்தில் வரும் பொழுது அதை மகா சங்கடகர சதுர்த்தி என்று சொல்றோம். மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வருடத்திற்கு ஒரு முறை வருகிறது. அந்த நாள்ல நாம் தவறாமல் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல குரு பகவானையும் வாஸ்து பகவானையும் சேர்த்து வழிபடும் பொழுது நம் வாழ்வின் பல நன்மைகள் கிடைக்கும். அன்றைய தினம் விடியற் காலையில எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி விநாயக பெருமானை மனதார வழிபாடு செய்து அன்றைய தினம் முழுவதும் ஓம் கணபதியை நமக்கு சொல்லலாம். இல்லைன்னா நான் முதல் வீடியோல சொன்ன மாதிரி லட்சுமி கணபதி மந்திரத்தை கூட நீங்க சொல்லலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். அதோட ஒரு அருகம்புல்லை வைத்துக் கொள்ளணும். மாலை 6 மணிக்கு மேல சங்கடகர சதுர்த்தி பூஜை என்பது நடைபெறும். அந்த மாலை நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு பச்சை கற்பூரத்தை உங்க பூஜை அறையில வச்சுட்டு அப்புறம் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல ஒரு கிளியாத வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல வெற்றிலையா பார்த்து அந்த இலை மேல அந்த வெற்றிலை மேல ₹1 நாணயத்தை வைத்துட்டு பிள்ளையாரை நினைத்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த வெற்றிலை மேல அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் வைத்து விட்டு உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை வச்சிருங்க. அப்புறம் அதற்கு பக்கத்தில் அருகம்புல்லை வைக்க வேண்டும். பிறகு இவருக்கு பொறி உருண்டை வைக்க வேண்டும். விநாயகருக்கு மிகவும் பிடித்தது பொறி உருண்டை. மேலும் அன்றைய தினம் குரு பகவானுக்குரிய கிழமை என்பதால் கருப்பு சுண்டலை வைக்கலாம். இதோட அவல் மற்றும் வெல்லம் சேர்த்தும் வைக்கலாம். பிறகு அருகம்புல், உதிரி பூக்கள் போன்றவற்றை எடுத்து வைத்துக்கொண்டு விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். முதலில் ஓம் சௌம் சௌமியாய கணபதியே நமக, ஓம் சௌம் சௌமியாய கணபதியே நமக என்னும் மந்திரத்தை 27 முறை கூறி அருகம்புல் அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த மந்திரத்தை நாம் கூறுவதன் மூலம் நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும். அடுத்ததாக ஓம் கம் கணபதியே நமக என்னும் மந்திரத்தை 27 முறை கூறி வழிபட வேண்டும். இதனால் மனம் ஒருநிலைப்படும். அடுத்ததாக கட்டை விரலை மடக்கி கொண்டு கைகளை மூடி தலையில் 5 முறை கொட்டி கொள்ள வேண்டும். கன்னத்தில் 5 முறை தப்பு போட வேண்டும். பிறகு ஒரு தேங்காய் எடுத்து உடைத்து அந்த தேங்காயில் தீபம் ஏற்றி விநாயக பெருமானுக்கு தீபாராதனை காட்டி வைக்க வேண்டும். அடுத்ததாக அந்த தீபத்தை பார்த்தவாறு ஓம் குரு குரு நமக, ஓம் குரு குரு நமக என்னும் மந்திரத்தை 108 முறை நீங்கள் யாரை குருவாக நினைத்தீர்களோ அவர்களை நினைத்து நீங்கள் கூறலாம். இது குரு பகவானுக்குரிய வழிபாடாக திகழ்கிறது. வாஸ்து பகவானுக்குரிய வழிபாடாக புதிதாக ஒரு செங்கல் வாங்கி அதில் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து ஓம் வாஸ்து பகவானே நமோ நமக என்னும் மந்திரத்தை 27 முறை கூறி வழிபடலாம். இப்படி கூறி முடித்த பிறகு விநாயகப் பெருமானின் அகவலை மனதார உச்சரிக்க வேண்டும். இப்படி விநாயக பெருமானையும் குரு பகவானையும் வாஸ்து பகவானையும் வழிபாடு செய்யும் பொழுது இவர்கள் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதனால் நம் வீட்டில் செல்வ செழிப்பும் மேலோங்கும். பணம் கிடையாது, பணம் இல்லை, பணம் பற்றாக்குறை என்ற பேச்சே நம் வீட்டில் இருக்காது. குரு பகவானின் அருளால் நம்மில் நன்மைகள் உண்டாகும். வாஸ்து பகவானின் அருளால் சொந்த வீடு வாங்கும் சூழ்நிலையும் உண்டாகும். விநாயக பெருமான் அருளால் நமக்கு எல்லாமே நன்மைகளும் வெற்றிகளையும் கொடுக்கும். இதோட நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.